بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கான ஷீல்டு வழங்கப்படுகிறது. எம்ஜேபி காக்கா அவர்கள் சகோதரி மும்தாஜ் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள். சகோதரி மும்தாஜ் அவர்களுக்கு ரியாஸ் காக்கா அவர்கள் கிஃப்ட் வழங்குவார்கள். வாங்கிக்கிறோம். அதைத் தொடர்ந்து சகோதரி மும்தாஜ் அவர்கள் உரை நிகழ்த்துவார். अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बिश रहली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। लक़द काना लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतन हसना वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम तलबुल इल्मी फ़रीज़तन अला कुल्ली मुस्लिमिन वल मुस्लिमा अल्लाहुम्मा इहदिना वहदी बिना वजअलना सबबन लिमन इज्तदा अल्लाहुम्मा तक्रिमनी वला तस्तब्दिलनी। இங்கே வந்திருக்குது எல்லாருக்கும் என்னோட சலாம், என்னோட அன்பு. நீங்கள் எனக்கு இங்கே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கு நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தமிழ் எவ்வளோ வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கேட்டுட்டிங்கன்னா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்கள் மனசு எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா, கொஞ்சம் டைமுக்காக நான் பேசுகிறது உங்களுக்கும் புரியும். அண்ட் நான் இந்த வந்ததுக்கு காரணமும் சரியாயிடும். ஸோ பிஸ்மில்லா. எஜுகேஷன், ஸ்பெஷலி லேடிஸோட எஜுகேஷன், அது எவ்வளோ முக்கியம்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, எஜுகேட் அ வுமன் யூ எஜுகேட் அ நேஷன். ஒரு லேடியாக எஜுகேட் பண்ணிங்கன்னா, ஐ வாண்ட் இட் டு பி சாஃப்ட். ஒரு லேடியாக எஜுகேட் பண்ணிங்கன்னா யூ வில் எஜுகேட் த நேஷன். ஏன்னா எல்லார் குழந்தைங்களோட, ஆம்பளை இருந்தாலும் லேடிஸ் இருந்தாலும், எல்லாரோட முதல் மദ്രസா அம்மாவோட மடி தான். கரெக்டாக? எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும், என்ன இது இருந்தாலும், முதல் மദ്രസா அம்மாவோட மடி. அண்ட் தட் இஸ் வேர் அது ஆரம்பம். நீங்கள் எல்லாரும் சாதாரணமாக ஆள் கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல. இதே நேரத்தில் எவ்வளோ பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க, கிளப்பில் இருக்காங்க, ஜினா பண்ணிட்டு இருக்காங்க,
ஓகே, நிறைய நிறைய தப்பு கொல்லிட்டு இருக்காங்க யாராவது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்து அல்லாஹ் பற்றி, ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் பற்றி நீங்கள் நின்றுட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏன் பார்வையில் சாதாரணமாக ஆள் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ நமக்கு யார் ரொம்ப பிடிக்கும், நம்ம அவங்க பற்றி பேசுகிறோம்ல, இந்த மெஹஃபிலில் நம்ம யார் பற்றி பேசுகிறோம், நம்ம அல்லாஹ் பற்றி பேசுகிறோம், ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிறோம். ஸோ நமக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஸோ நம்ம அவங்க பற்றி பேசுகிறோம். நம்ம அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜன்னத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீலா கூப்பிட்டு சொல்லுவாங்க, யா ஜிப்ரீல், நீ விட்னஸ் ஆயிரு, எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும், நான் அவங்க நேசிக்கிறேன், நீங்களும் அவங்க நேசிக்கோங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமன்னா சதக்னா. ஸோ ஹீ ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் லவ்விங் தட் பர்சன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் போயிட்டு மற்ற ஃபரிஷ்தாஸ் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும், நீங்களும் அவருக்கு நேசிக்கணும், அவங்களும் நேசிப்பாங்க. அது அவங்க அந்த ஆலமில், ஜன்னத்தில் அந்த ஆலமில் வென் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ட் தி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மேலே நேசிப்பு வரும்ல, அந்த டைம் தான் உங்கள் மனசில் ஒருத்தர் மேலே உங்களுக்கு நேசிப்பு வரும். தட் இஸ் வென் யூ ஸ்டார்ட் லவ்விங் ஈச் அதர். நான் ஒன்றுமே இது இல்லை, பட் நீங்கள் எல்லாரும் எனக்கு எவ்வளோ அன்போடு ரிசீவ் பண்ணுறீங்க. ஃபார் வாட்? ஃபார் த லவ் ஆஃப் அல்லாஹ். வி லவ் ஈச் அதர் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்க்காக நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் அந்த அன்பு எப்பவுமே வைக்கணும். கம்மிங் பேக் டு த மெயின் டாபிக், வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன், அதை எல்லோரும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை ஜர்னியில் நான் இப்போது இங்கே ரிவர்ட் சிஸ்டர்ஸ் நின்றுட்டு பேசுகிறாங்கல்ல, உங்களுக்கு அல்லாஹ் சூஸ் பண்ணாங்க. நாங்கள் பிரச்சனை என்னன்னா, நம்ம முஸ்லிம் ஃபேமிலிஸ்லேயே அந்த தீனோட பிறந்தவங்க, அந்த தீனோட வேல்யூ, அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. that is the problem. that was the problem with me. நம்ம தீன் பற்றி நமக்கு தெரியாது, நம்ம கலாம் பற்றி நமக்கு தெரியாது, நமக்கு அரபி படிக்க வருது ஆனால் அதோட அர்த்தம் தெரியாது, நம்ம அரபியில் பேச முடியாது. ஆனால் அதே ஸ்கூலில் போயிட்டு நம்ம தமிழ் எந்த லாங்குவேஜும் கற்றுட்டாலும் அந்த லாங்குவேஜ் நமக்கு அந்த மொழி நமக்கு எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும். ஆனால் அரபி நமக்கு படிக்க மட்டும் தெரியும். ஸோ நான் ஒரு ரிக்வெஸ்ட் எல்லார் மேடையில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மேடையில் கூட பண்ணுறேன். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு முயற்சி செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு ஆலம் கொண்டு வாங்க. யார் உங்கள் குழந்தைக்கு எப்படி தமிழ் படிப்பு எழுதுறது பேசுகிறது வருது, அதே மாதிரி நமக்கு நம்ம குரானோட லாங்குவேஜ் படிக்க தெரியணும். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஆம்பளைங்களுக்கு. ஏன்னா லேடிஸ்க்காக இவங்க இந்த முயற்சி செஞ்சுட்டு உங்கள் எல்லாருக்காக இந்த ஏற்பாடு பண்ணாங்க. அண்ட் அதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிறைய பர்க்கத் கொடுப்பாங்க. ஆமீன் யா ரப்பி. அண்ட் அதே நேரத்தில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் அது சாக போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல முடியாது, அல்லாஹ் எனக்கு தெரியலையே, எனக்கு யாருமே சொல்லி தரல. நான் இப்போ ஒரு ஹதீஸ் படித்தேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தலிபுல் இல்மி ஃபரீஸத்தன் அலா குல்லி முஸ்லிமீன வல் முஸ்லிமா. இஸ்லாம் பற்றி இல்ம் எடுக்கிறது இஸ் அ ஃபராயிஸ் ஆன் எவ்ரி முஸ்லிம் மேன் அண்ட் உமன். அந்த இல்ம் இல்லாதனால்தான் எல்லார் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம், இல்லை இதை பண்ணால் அல்லாஹ் கோபம் ஆகிடுவாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க, அல்லாஹ் ஜஹன் தோசக்கில் போட்டுடுவாங்க, அல்லாஹ் நோ. அல்லாஹ்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரஹ்மான். He is the most merciful.
அல்லாஹ்வோட அர்ஷ்க்கு மேலே என்ன எழுதி வச்சிருக்கு? மை mercy overtakes my wrath. என்னோட கருணை என் கோவத்துக்கு மேலே என்னோட கருணை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம எப்போவுமே நெகட்டிவ் தான் சொல்லி கொடுக்குறோம். அங்கே கூட பிரச்சனை ஆகுது. என்ன இந்த கடவுள் எல்லாத்துக்கும் கோவம் இதாகிடும் ஜஹன்னம் போட்டுட்டு வாங்க, இங்கே நெருப்பு இது அதுன்னு. நோ, that is not Islam. Islam is about love. Islam is about mercy. Islam is about Islam anbu pati, Islam karuna pati, Islam is about etiquettes. எப்படி ஒருத்தர் நடக்கணும், எப்படி பேசணும், அக்லாக் பற்றி இருக்குது இஸ்லாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஒருத்தர்கிட்ட. நம்ம ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனே பாக்ல என்ன சொன்னாங்க? ரஹ்மத்துலில், I can't hear you. Alhamdulillah. Did he say rahmatulil muslimin? No. Rahmatulil alamin. So mercy to all mankind. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம், நம்ம தீனுக்கு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இஸ் கோயிங் டு பி அ டெஸ்டிமனி டு ஆர் ப்ராஃபிட், ஆர் டீச்சர் ரஹ்மத்துலில் ஆலமீன். அதெல்லாம் நம்ம நல்லபடியாக மைண்டில் வச்சுட்டு நல்லபடியாக நடந்துக்கோங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் என்ன பண்ணாலும் இப்போவுமே குறை தேடுறவங்க நிறைய இருக்காங்க இந்த உலகத்தில். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளோட டார்கெட், நம்மளோட கோல் இந்த துனியா கிடையாது. நம்மளோட கோல் அண்ட் டார்கெட் இஸ் நம்மளோட ஆகிரா. கரெக்ட்? நம்ம இங்கே சரி எஜுகேஷன் தேவை, அல்லாஹ் இந்த துனியா எல்லாமே நமக்காக செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது சொல்லிக்கிறேன். கோல்டு இங்கே கிடைக்கிறது, மைனிங் பண்ணிவிட்டு கீழே டைமண்ட்ஸ், கீழே ஆயில் பெட்ரோல், கீழே டிக் பண்ணி மைனிங் பண்ணிட்டு தான் கோல்டு டைமண்ட் மைன் எல்லாமே எடுக்கிறது. எல்லாமே எல்லாம் உங்கள் கால் கீழே போட்டுட்டாங்க. அண்ட் வாட் ஆர் வி டூயிங்? दुनिया को बनाया तेरे लिए, तुझको बनाया मेरे लिए. That is what Allah says. I made this world for you, but I made you for me. நான் இந்த உலகம் உங்களுக்காக செஞ்சேன், ஆனால் உங்களுக்கு நான் ஏன்காக செஞ்சுருக்கேன். Did I narrate that? Did I translate it? Alhamdulillah. So everything எல்லாமே உங்கள் கால் கீழே போட்டிருக்காங்க. And we are running towards that. No, துனியாவோட அரபிக்கில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா something that is low. என்ன கீழே இருக்குன்னா அதுக்கு பேர் தான் துனியா. நம்மளோட டார்கெட் ஜன்னா, அதில் நார்மல் ஜன்னா கிடையாது. நம்ம ஜன்னா இஸ் ஜன்னத்துல் ஆமீன் யா ரப்பி. ஸோ தட் இஸ் வேர் வி வாண்ட் டு கோ. நம்ம நார்மல் வாட முடியுமா? ஜன்னத் என்ன ரொம்ப சீப்பா? டிஸ்கவுண்ட் ரேட் போதா ஜன்னத்தில்? ரம்ஜான் வருது, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் தெர் இஸ் ஜன்னத் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதுக்கு சில விஷயங்கள் தேவை. எல்லாத்துக்கு மேலே ஜன்னத்துக்காக என்ன தேவை தெரியுமா? கல்புஸ் சலீம், அ சவுண்ட் ஹார்ட். நீங்கள் இதை ஒரு விஷயம் சரி பண்ணிட்டீங்கன்னா, அனதர் ஹதீத் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம பாடியில் ஒரு பீஸ் ஆஃப் ஃப்ளஷ் இருக்குது, ஒரு கறி இருக்குது. ஓகே, அது சரியாக இருந்தானா எல்லாமே சரியாக இருக்கும். அது சரியில்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ கல்புஸ் சலீம், உங்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அன்பு இருந்தானா, அவங்க சொல்லி கொடுத்துருக்குறது. நீங்கள் யாருக்காக நமாஸ் செய்கிறீங்க? அல்லாஹ்க்காக செய்கிறீங்களா? நோ, வி டோன்ட் டூ எனிதிங் ஃபார் அல்லாஹ். நம்ம எல்லாமே நம்ம கபருக்காக, நம்ம ஆഖിറத்துக்காக, நமக்கு ஜன்னத் வேணும், நமக்கு தோசக் வேண்டாம், அதுக்காக பண்ணுறோம். ஆனால் ஒன்று அல்லாஹ் சொன்னாங்க, நாம் மட்டும் ஏன்காக. நீங்கள் அதுக்கு நான் பதில் கொடுப்பேன். இதுக்கு என்ன உங்களுக்கு பதில் இருக்குது? எல்லாமே அல்லாஹ் சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் நாம் வைக்கும்போது அதுக்கு பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பாங்க. அதை கூட நம்ம எதுக்கு வைக்கிறோம்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. அல்லாஹ் நீங்கள் ராசி ஆகிடுங்க, அல்லாஹ் நீங்கள் ராசி இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும், அல்லாஹ் இது நமக்கு தேவை. மனுஷனோட வயிறு இருக்குல்ல, அதை ரொம்ப பெருசு, எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் தேவைப்படுது. இன்றைக்கி சொன்னால் எனக்கு ஒரு கோடி கடிச்சா லைஃப்பில் போதும், நான் சந்தோஷமாகிடுவேன். ஒரு கோடி கடிச்சா இன்னொரு 2 கோடி வேணும், இன்னொரு 3 வேணும், 4 வேணும். மனுஷனோட வயிறு எப்போவுமே ஃபுல் ஆகாது. வி ஆர் வெரி க்ரீடி பீப்புள். வி ஆர் வெரி வெரி க்ரீடி பீப்புள். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ் மோஸ்ட் ஜெனரஸ். கரீம், என்கிட்ட கேளுங்க நான் தருவேன். பட் பிரச்சனை நம்ம என்ன கேட்குறோம் அல்லா கிட்ட? நம்ம துனியா பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போது நான் ஹஜ் உம்ராக்கு போகும்போது எனக்கு சில பேர் மெசேஜில் போடுவாங்க, இன்ஸ்டா டிஎம் இது கமெண்ட்ஸில் போடுவாங்க, மேடம் துவா செய்யுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், மேடம் துவா செய்யுங்க, எனக்கு குழந்தை இல்லை, மேடம் துவா செய்யுங்க, 2 குழந்தைக்காக நான் 15 இயர்ஸ்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மேடம் இதை துவா அது துவா. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அல்லாஹ் சொன்னாங்க என்கிட்ட கேளுங்க நான் தருவேன். ஆனால் நம்ம ஆக்ரத் பற்றி கவலைப்படுறோமா? அதுதான் ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நம்ம குழந்தைங்க நல்லா படி நல்லா படி நல்லா படி, ஆனால் அதே காலையில் ஃபஜருக்காக ஆவி நம்ம குழந்தைங்க நம்ம எழுப்புறோணுமா? ஃபஜர் சலாக்காக ஆர் யூ வேக்கிங் அப் யுவர் சில்ட்ரன்? ஈவன் டு த மென் ஐ வில் ஆஸ்க் திஸ். பாவம் குழந்தை தூங்குறாங்க, ஸ்கூல்லேருந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க, தூங்குறதுக்கு விடுங்க. அதே தோசைக்கு வீட்டில் ஃபயர் ஆகிடுச்சின்னா நீங்கள் குழந்தை தூங்குறாங்க பாவம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்களா? விட மாட்டீங்க. எதுக்கே சலா இல்லாமல் விடுறீங்க? பிரச்சனை இங்கே ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அங்கே தான் பிரச்சனை. உங்களுக்கு உங்கள் குழந்தை என்ன பண்ண பார்க்குறாங்களோ அதான் பண்ண போகிறாங்க. நீங்கள் நமாஸில் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அன்பில் ஏன் அல்லாஹ் ஷுக்கர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜஸாக் அல்லாஹ் கைர், நீங்கள் அல்லாஹோட பேரோடையே எழுந்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் அதே பேரோடு இருப்பாங்க. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தரூத் அனுப்பிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு பார்த்து உங்கள் குழந்தையும் அனுப்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாட்டு பாடிட்டு இருப்பீங்கன்னா உங்கள் குழந்தையும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் டிவி மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்கள் குழந்தையும் அதான் பண்ணுவாங்க. மொபைல்லே உட்காந்துட்டு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்களும் அதான் பண்ண போகிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அம்மா தான், அம்மாவோட மடி தான் ஃபர்ஸ்ட் மதரசா ஃபார் த சைல்டு. நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ, இப்போது நிறைய இந்த ஸ்பைடர்மேன், பேட்மேன், இவங்க தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஹீரோஸ். அண்ட் பார்பி அண்ட் கேலி ஜெனோ அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் த ஹீரோயின்ஸ் ஃபார் த கேர்ள்ஸ். வை வி டிட் நாட் டீச் தெம் அபவுட் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா? வை வி டோன்ட், எதுக்கு நம்ம ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி ஏன் அவங்க பற்றி நம்ம சொல்லி கொடுக்கல நம்ம குழந்தைங்களுக்கு? ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாத உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு யார்? ஏன் எனக்கு தெரியாது? அப் டு தி ஏஜ் ஆஃப் 35 எனக்கு தெரியாத யார் என்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இங்கிலீஷில் எனக்கு பெஹ்ஷ்தி ஸேவர் வாங்கி கொடுத்தாங்க. நான் அதில் படித்து இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஷார்ட்டாக போடுவாங்க SAW. நான் ப்ராஃபிட் முஹம்மத் அப்படி படிப்பேன். அல்லாஹ் SWT, அதை சுப்ஹானஹு வ தஆலான்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை SWT அதோட ஷார்ட் ஃபார்ம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் உமர், ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் அபூ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, ஹூ இஸ் உஸ்மான் இப்னு அஃபான். எனக்கு இவங்களை பற்றி தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக, என்ன பண்ணாங்க என்னோட தீனுக்காக, நம்ம தீனுக்காக. அந்த ஜங்கே பதரில் ஷஹீத் ஆனாங்க சஹாபாங்கள்கிட்ட நம்ம என்ன மூஞ்சி காட்ட போகிறோம்? என்ன கேட்பாங்க? அவங்களோட வைஃப் வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நான் விடோ ஆயிட்டேன், என் குழந்தை செத்த போயிட்டான், என் புருஷன் செத்த போயிட்டான், உங்கள் தீனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிவி சீரியலா? நம்ம தீன் கிடையாது இது. ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டேன், எல்லாருக்கும் தெரியணும்னா ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்காக இங்கே ஒரு வைப் கிடைச்சாலும் அதை பற்றி பேசுகிறேன்.
நம்ம தீன் இப்போது எல்லாருக்கும் நல்லபடியாக தெரியும். ரம்ஜான் வந்தால் நம்ம பள்ளி வாசத்தில் எப்படி இருக்கும். ரம்ஜான் முடிஞ்சக்கப்புறம் what happened? Where is Allah for you then? Where is your salah? Especially நான் என்னோட பிரதர்ஸ் கிட்ட கேட்பேன் இந்த கேள்வி. இந்தியாவில் பாகிஸ்தானில் லேடிஸ்க்காக பள்ளி வாசத்தில் இடம் இல்லை சலா பண்ணுறதுக்கு. அதே நீங்கள் வேறு என்ன முஸ்லீம் கண்ட்ரிக்கு போனாலும் லேடிஸ்க்காக இடம் இருக்குது. லேடிஸ் தியேட்டருக்கு போக முடியும், பஜாருக்கு போக முடியும், ஷாப்பிங்கு போக முடியும், மால்க்கு போக முடியும். ஆனால் பள்ளி வாசத்தில் லேடிஸ்க்காக நோ பிளேஸ். ஹவு வில் வி லேர்ன் ஆர் தீன்? ஹவு வில் எங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? நமக்கும் இடம் வேணும். தயவு செய்து அதுக்காக ஏதாவது செய்யுங்க. கிவ் அஸ் அ பிளேஸ். ரசூல் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எஸ் 2 ஹதீத் இருக்குது. ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன சூட் ஆகுது அதை மட்டும் பிடிச்சிட்றாங்க. என்ன இருக்குது? ஒரு லேடியோட சலா இஸ் பெட்டர், வீட்டில் பெட்டர். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை கூட சொன்னாங்க, பாதி ராத்திரியில் கூட உங்கள் ஒய்ஃபு சொன்னாங்க எனக்கு பள்ளிக்கு போகணுன்னா அவங்க டோன்ட் ஸ்டாப், அனுப்புங்க. அதையே மறந்துட்டீங்க எல்லாரும். ரம்ஜான் வந்தால் ஃபுல் மஸ்ஜித் ஃபுல், நோ இடம், நோ பார்க்கிங். ரம்ஜான் முடிஞ்சக்கப்புறம் ஓவர். Please don't do that. It hurts. It hurts so badly. Recently நான் இன்னொரு இதில் கேட்டேன், ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்காலர் சொன்னாங்க தட் ஒரு ஜூ ஸ்காலர், ஜூ தெரியுமா உங்களை எல்லாருக்கும்? ஜூ தெரியும்ல, இஸ்ராயலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க யஹூதின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கல்ல, இன்னைக்கு முஸ்லிம்ஸோட பள்ளி வில் பி ஃபுல் டியூரிங் ஃபஜர் நேரத்தில் முஸ்லிமோட இந்த மஸ்ஜித் ஃபுல்லாக இருக்கும். லைக் ரம்ஜானில் எப்படி ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி, और ஜும்மாவில் எப்படி ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி, அன்றைக்கி முஸ்லிம்ஸ் யஹூதி மேலே விக்டோரியஸ் ஆகிடுவாங்க. இன்றைக்கி காசாவில் மற்ற முஸ்லீம் கண்ட்ரீஸில் எவ்வளோ கஷ்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறோம்? யூஆர் இன் பெயின் ஆர் நாட்? அதே டைமில் வென் யூ ஆர் இன் தட் மச் பெயின், நீங்கள் உங்கள் தீனுக்காக என்ன செய்கிறீங்க? Why are your mosques empty? என் வீட்டு வெளியிலேயே ஒரு மாஸ்க் இருக்குது. நான் தாஜுட் டைமில் என்னோட ஒரு பழக்கம் இருந்தது, இப்போவுமே போய் வெளியில் நின்றுட்டு இருப்பேன். நம்ம ஆசீஸ்க்கு பார்ப்பேன், யா அல்லாஹ் இவங்க மஸ்ஜித் போகிறாங்க. அப்படி ஒரு டைமில் பார்ப்பேன் தட் நடக்க முடியாத ஒரு ஆள் அப்படின்னு க்ரால் பண்ணிட்டு வருவாங்க பள்ளிக்கு. டெய்லி காலையில் தஹஜுட் டைமில் வருவாங்க அவங்க. நான் சொன்னேன், அல்லாஹ் எனக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உம்ரா போனேன் அந்த டைம் ஐ காட் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவோட வீட்டில் எனக்கு நமாஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். பட் அந்த டைம் எனக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சது. ஸோ அப்போது எவ்வளோ பேர் வரும் தஹஜுத் ஃபஜருக்கு? மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் தேர் ஆர் 8, 10, 15, ஒரு 15 பேர் வருவாங்க மஸ்ஜித்க்கு காலையில். சம்டைம்ஸ் மோர், ஓகே. பட் ரம்ஜானில் there is no place. நம்ம ரம்ஜான் முஸ்லிம்ஸா, ஃப்ரைடே முஸ்லிம்ஸா? இப்போது முஸ்லிம்னா நீங்கள் ரம்ஜான் ஒரு ஃப்ரைடே கூட போகாமல் கூட நீங்கள் முஸ்லீம் இருக்கலாம். பட் நீங்கள் மோமினாக இருக்க முடியாது. உங்களுக்கு மோமினாக இருக்கணும்னா எவ்ரி டே யோர் மாஸ்க் ஷுட் பி ஃபுல். நீங்கள் மோமினாக இருக்கணும்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் நமாஸ் உங்கள் சலா விடவே கூடாது. ரசூல் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிட்ட இல்லை, இப்போது அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, நமக்குள்ளே இருக்காங்க. எப்படின்னா அவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட புக், அவங்களோட ஹதீஸ் மூலியமாக ரசூல் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முன்னாடி இருக்காங்க. ஞாபகமாக வைங்க எல்லாரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மூஞ்சி காட்டணும் ஒரு நாள், ரசூல் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிற்கணும் ஒரு நாள், அந்த சஹாபா இக்ராம் முன்னாடி நிற்கணும் ஒரு நாள், அவங்க வைஃப்ஸ் அவங்க அம்மா முன்னாடி நிற்கணும், உங்களுக்காக உங்கள் தீனுக்காக சாகினவங்க. ஸோ அதை எல்லோரும் நல்லா மைண்டில் வைங்க, ஸ்பெஷலி டு த மதர்ஸ். அண்ட் ரம்ஜான் வருது. ஸோ லேடிஸ் ரம்ஜான் இபாதத்
நாட் கிச்சனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பக்கோடா செய்கிறது ரம்ஜான் கிடையாது. இந்த கபாப் அந்த கபாப். ஜென்ஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், தயவு செய்து ப்ளீஸ், அவங்களுக்கும் நோம்பு இருக்குது, அவங்களுக்கும் இபாதத் செய்யணும். ஸோ அதிகமாக கிச்சனில் ஸ்ட்ரெஸ் போடாதீங்க. ரம்ஜான் இஸ் நாட் அபவுட் ஃபீஸ்டிங், ரம்ஜான் இஸ் அபவுட் ஃபாஸ்டிங். ரம்ஜானில் ஸ்பெஷலி டோன்ட் ஃபர்கெட் த சுன்னத் ஆஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி நோம்பு ஓப்பன் பண்ணாங்க? நம்ம எவ்வளோ சாப்பிட்டுக்கிறோம் இஃப்தாரில், தராவிக்காக நிற்க முடியல. ஸோ சுன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். ஈத் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க நல்லபடியாக. பட் ரம்ஜான் மாதிரி நடந்துக்கோங்க. டெய்லி வீட்டில் ஒரு 10 விஷயங்கள் செஞ்சுட்டு இது அது கல்ச்சர். தட் இஸ் நாட் இஸ்லாம். அது இஸ்லாம் கிடையாது, அது கல்ச்சர். உங்கள் இபாதத்தில் இதை பண்ணுங்கள். பசங்க, ஜென்ஸ், விமென்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். குழந்தைங்கள்கிட்ட சொல்வேன், கம்மியான வயசாங்க சில்ட்ரனுக்காக உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் செய்யுங்க கிச்சனில். அவங்க நோம்பு வைக்கிறாங்க, அம்மா இதை கூட, அம்மா அதை கூட, அம்மா இது. டோன்ட் டூ தேட் ப்ளீஸ். ரெஸ்பான்சிபிளாக இருந்து ஹெல்ப் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அவர் சமியுல் பசீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Do you have any questions for me, my dear sisters? சிஸ்டர் ஒரு கேள்வி, ஈமான் கொடுத்துருங்க மைக். தேங்க்யூ. ஈமான் அதிகரிக்க என்ன செய்யணும்? इंक्रीज करने के लिए ना मामा? ओके, अल्हम्दुलिल्लाह. ओके, फर्स्ट एंड फॉरमोस्ट ईमान इंक्रीज பண்ணனும்னா அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் யாருன்னு. அல்லாஹ் என்னோட காலேக், அல்லாஹ் தான் இந்த உலகம். அல்லாஹ் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹோட மொத்தம் 115 நேம்ஸ் கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் யார். அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈமான் கண்டிப்பாக வந்துடும். Did I answer your question? Yes. Alhamdulillah. Alhamdulillah. Yes. Jazakallah. Barakallah fi. Anything else? That's it. You have only one question for me. இந்த பக்கம் யாராவது ஏதாவது கேட்கணுமா? After learning Islamic education, how to sustain in that way? எஜுகேஷனோட ரீசன் என்ன? எஜுகேஷன் எடுத்துக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும். அதை இம்ப்ளை பண்ணலைன்னா, என்ன எஜுகேஷன் எடுத்துட்டீங்க அதுக்கு மேலே நீங்கள் நடக்கலைன்னா அது சொர்க்கம் கிடைக்காது. ஜஸ்ட் எஜுகேஷன் எடுக்கிறது உங்களுக்கு ஜன்னாக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதை எஜுகேஷன் என்ன எடுத்தீங்க அதுக்கு ஏற்றபடி. இட்ஸ் லைக் யூ நோ வாட், ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. எஜுகேஷன் of any kind நீங்கள் இம்ப்ளை பண்ணலைன்னா இட்ஸ் அ வேஸ்ட். இட்ஸ் லைக் மழை பெய்யணும், பட் அது மழை பெஞ்சது ஆன் அ லேண்ட் விச் டஸ் நாட் yield crop. அதில் இது வராது. ஸோ அது தண்ணி வேஸ்ட்டாக தானே போயிடும். மழை பெஞ்சும்போது ஒரு ஃபீல்டில் ஃபார்மர்ஸ் வயல் செய்கிறாங்கன்னா அங்கே போயிடுச்சுன்னா பூ கிடைக்கும், அனாஸ் கிடைக்கும். கரெக்ட். அதே கட்டரில் போகும்போது ஒன்றும் கிடைக்காது, அது அப்படியே போயிடும். கரெக்ட். தட் இஸ் ஹவ் இல்ம் இஸ். நீங்கள் இல்ம் எடுக்கும்போது அதை இல்ம் மேலே அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இதை நான் எடுத்திருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு நடக்கிறதுக்கு தௌஃபீக்கும் குவத்தும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபுல் பவர் கிடைக்கும். கரெக்ட். இப்போது இட்ஸ் ஜஸ்ட் லைக் டாக்டர் சொன்னாங்க இதை மருந்தை எடுத்துக்கோங்க நீங்கள் சரியாயிடுவீங்க. நீங்கள் மருந்தை எடுத்துட்டீங்க கடையிலேருந்து, ஆனால் நீங்கள் சாப்பிடல. அதை சாப்பிட்டு பாடி அப்சார்ப் பண்ணால் தான் அல்லாவோட ஹுக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். கரெக்ட். சேம் வே நீங்கள் இல்ம் எடுக்கிறீங்க, இப்போ அந்த இல்ம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஏற்றபடி தான் உங்கள் ஈமான் இன்க்ரீஸ் ஆகும். ஆமீன். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீ. Anyone else from the brothers side? Any questions? Okay. இப்போமே I'll just to add to you one thing I'll say. உமர் ரதி தாலா அன்ஹுவோட ஒரு ஹதீஸ் இருக்குது. காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட் குல்லு பின் அமாலு பின் நியா. எல்லாரும் அமால், நீங்கள் எந்த எண்ணத்தில் அமால் பண்ணுறீங்களோ அதை வச்சனத்துக்காக
யூ ஆர் டேக்கிங் தி எஜுகேஷன் டு நோ அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்தது எஜுகேஷன் மேலே நடந்தீங்கன்னா ஜன்னத் கிடைச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम रब्बना ला तुज़िग क़ुलूबना बअद इज़ हदैतना व हब लना मिन लदुनका रहमतन इन्नका अंतल वहाब अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद. அல்ஹம்துலில்லாஹ். நான் எந்த சரி பேசினாலும் தட் வாஸ் ஃப்ரம் அல்லாஹ். ஏதாவது தப்பு செஞ்சால் அதை என்னோட தப்பு, எனக்கு மன்னிச்சிருக்கோங்க. நான் உங்கள் சகோதரி தான். நான் உங்களோட ரிக்வெஸ்ட் செய்கிறேன், தயவுசெய்து எனக்கு உங்கள் துவாவில் ஞாபகமாக வைங்க. யோ மை சவாபே ஜாரியா. எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் சில்ட்ரன். நான் செத்த போனக்கப்புறம் எனக்காக ப்ரே பண்ணுறதுக்கு யோ மை ஃபேமிலி, யோர் த உம்மத் ஆஃப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு உங்கள் துவாவில் ஞாபகமாக வைங்க. ரம்ஜான் முபாரக் டு ஆல் ஆஃப் யூ. ஷபா கஹர். நெகிழக்கூடிய அளவிற்கு, ஏன்னா மற்றவர்கள் சொல்கிறதுக்கும் அவங்களே சொன்னாங்க, முந்தைய காலம் என்னுடைய காலம் என்பது வேறு. அதற்கு நேர்முரணான நாம் தேர்வு செய்யும்போது, சகோதரியை நம்ம தேர்வு செய்யும்போது ஒரே ஒரு ஒற்றை காரணத்தை தான் வச்சு நான் நிர்வாகத்தில் பேசினேன். பெரிய உச்சமான உலகத்தில் உள்ள சுகபோகமான ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டு தேவையில்லை எனக்கு. மறுமை என்ற அதுதான் அவங்க டாக்கில் வந்துக்கிட்டே இருந்தது. மறுமைங்கிற ஒரு வார்த்தை தான் உச்சபட்சமான உலகத்தினுடைய ஒரு சொகுசு வாழ்க்கைன்னு சொன்னால் அந்த சீனி ஃபீல்டு, அப்படி தானே? அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஆகிரத்து தான் அதை விட உச்சமானது. தில்கத்தாருல் ஆஹிரா, ஆகிரத் என்பது மிக உயர்ந்தது. நஜ்அலுஹா லில்லதீன, அல்லாஹ் சொல்லும்போது அது இறை பக்தியாளர்களுக்கு தயாரிக்கப்பட்டது என்று சொல்லி தருவான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள அவங்க சொல்லும்போது உலகங்க காலுக்கு கீழே, உண்மையிலே அவங்க லைஃப்பில் பெருமைக்காக சொல்லலை, அல்லாஹ் மரணம் வரைக்கும் மௌத்து வரைக்கும் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். துச்சமாக தூக்கி வீசிட்டாங்க. நம்மளும் அதே நிலையில் தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் இருக்கணும். உலகத்தில் உள்ள இதெல்லாம் காலுக்கு கீழேன்னு சொன்னது ரொம்ப எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எல்லாத்தையும் சொல்லி காலுக்கு கீழே தானே இல்லை இருக்குன்னும் போது யதார்த்தம் உண்மை தான். ஆனால் அதை சொன்ன விதம் அப்படி டச் பண்ணிச்சு நம்மளை. அப்படி நெஞ்சை என்ன செஞ்சுது, அப்படி குத்துச்சு. கரெக்ட். இவ்வளோ நாளாக படிச்சுட்ருக்கோம். அம்மா தஹ்த சரா, அல்லாஹ் சொல்கிறான் பூமி கீழே தான் வச்சுருக்கோம். எல்லாம் நம்ம படித்தது தான். ஆனால் சில நேரங்களில் தான் ஸ்பார்க் ஆகும், சில நேரங்களில் தான் அது கிளிக் ஆகும். அப்படி தான் அவங்க லைஃப்பில் அது கிளிக் ஆச்சு. அவங்க எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான கோலத்திலிருந்து ஒரு வித்தியாசமான நிலைக்கு வந்தாங்க. இந்த ஒன்றுக்காக தான் நம்ம தேர்வு செஞ்சோம். நம்ம பிள்ளைகளுக்கு இவர்களை கொண்டு நிறுத்தணும். அல்லாஹ்வுடைய கிருபை 3/4 மணி நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க உட்காந்து பேசுனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் நல்லா பூரிப்பாக இருந்தாங்க, அப்படி தானே? நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது. இதுக்காகவே எங்கள் நிர்வாகம் என்ன செஞ்சுது, இதை நம்ம முஸ்தீப் எடுக்கணும், இந்த முயற்சி எடுக்கணும், பிள்ளைகளோடு அவங்க உரையாடணும், மக்களுக்கு முன்னால் என்ன செய்யணும், இப்படி ஒரு நிலையை நம்ம தேர்வு செய்ய முடியுங்கிறது எனக்கு உங்களுக்கு எல்லோருக்குமான ஒரு பாடத்துக்காக தான், படிப்பினைக்காக தான் உங்களை அழைச்சமே தவிர சும்மா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போஸ்டர் ஒட்டியிருப்போம், இவங்க பேரை போட்டு வராங்க. நமக்கு அந்த நோக்கமே இல்லை. இஹ்லாஸ் நமக்கு நோக்கம் என்னதுமா, நம்ம நிர்வாகத்துக்கும் நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா, அந்த உண்மையான அந்த உயர்வான மறுமை சிந்தனை. அதற்காக எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்வேன்னு ஒரு பெண், ஒரு சகோதரி எடுப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள கூட நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு முடிவில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதை அல்லாஹ் இன்றைக்கி நிறைவேற்றியும் தந்தான்.